வணக்கம் சொந்தங்களே, இன்னும் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற தகவல் என்ன அப்படின்னா, மாலதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா பையனும் சென்னைக்கு போயிட்டான். இந்த ஏசி வேலை கற்றுக்குறான். ஒரு ஆங்கிலேண்டியனுங்க 2 பேர், அவங்ககிட்ட விட்டுட்டேன். அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க சென்னைக்கு. பெரிய ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியில் வேலை எடுத்து செஞ்சுக்கிட்டு அவன் அங்கேயே தங்கி இருந்துக்கிறான். ஒரு மாதத்தில் ஒரு ட்ரிப் வருவான் வீட்டுக்கு, 2 நாள் இருப்பான், போயிடுவான். இப்போ நாங்கள் 2 பேர் தான். அதனால் என்ன பண்ணோம், ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு வந்து புதுசாக போகிறோம். வீடு வந்து பழைய காலத்து வீடு, சுற்றி காம்பவுண்ட் சுவர், தனி வீடு, பழைய காலத்து வீடுங்க, எல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அப்போ வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டேன், வாடகை வந்து நீங்கள் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, அந்த வீட்டில் குடியிருந்தீங்கன்னா போதும் அப்படின்னாங்க. சரி, மாதம் ஒரு 500 ரூபா வாடகை கொடுத்துருந்தா சரின்னாங்க. ஒரு 5000 ரூபா செலவு பண்ணி நாங்களே ஆல்ட்ரேட் பண்ணிக்கிட்டோம். ஜன்னல், கதவு எல்லாம் ரொம்ப பழசு. இப்படி இருக்கக்குள்ள நானும் அம்மாவும் மட்டும்தான். அம்மா ஒரு கட்டிலில், நான் ஒரு கட்டிலில் படுத்துப்போம். பக்கத்தில் ஜன்னல், அந்த பக்கம் பூரா போதாருங்க. அப்படியே அந்த காம்பவுண்டை சுற்றி இந்த வீடு வாசல் மட்டும்தான் நேரம் நல்லாயிருக்கும். மீதி பின்பக்கம் பூரா வெறும் பொதாரு, செடி இப்படி நிறைய இருக்கும். ஒரு ட்ரிப்பு காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஜன்னல் இப்படி திறந்தேன். இப்படி எப்பயுமே காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஜன்னலை திறப்பேன். ஜன்னல் இப்படி திறந்துனா எவ்வளோ நீட்ட பாம்பு ஒன்று பொத்துன்னு விழுகுது. டக்குன்னு கழுத்தில் அந்த இதை வச்சு பிடிச்சாச்சு. பிடிச்சி அடித்த வாட்டி பார்த்தா அடிச்சிட்டேன். அடித்து கொண்டு போய் அதை தூக்கி எரிஞ்சாச்சு. அப்போ இந்த மாதிரி என் தம்பிக்கிட்டலாம் சொன்னேன், என்ன இந்த மாதிரி பாம்பை ஜன்னலை திறந்தா பாம்பு இருக்குது, அப்போ இங்கெல்லாம் பாம்பு இருக்கும் அப்படின்னு. அப்படி அங்கே முருங்கை மரம், மாதுளம்பழ மரம் இதெல்லாம் இருக்குது. இது அப்போ என்னடா பண்ணுறதுன்ட்டு இப்படியே பார்த்துட்டு ஒரு நாள் அன்றைக்கி சாயந்தரமேங்க இப்படி உட்காந்து வெளியில் உட்காந்து சேரை போட்டு பேப்பர் படிச்சுட்டு இப்படி இருக்கிறேன். செவுத்து ஓரம் அப்படியே அந்த காம்பவுண்ட் செவுத்து ஓரம் ஊறிட்டு என்னமோ போகுது. வெளிச்சம் கம்மியாக இருக்குது. என்னடா டார்ச் எடுத்து வந்து அடித்தா இவ்வளோ நீட்ட பாம்பு ஒன்று போகுது. ஐயோ, இங்கே பாம்பு இருக்க மாட்டிருக்கு அப்படின்ட்டு அப்படி என் ஃப்ரெண்டு மூலியமாக தெரிஞ்சோம்னா, அப்போல்லாம் அந்த குறவர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து பாம்பு பிடிப்பாங்க. அவங்கள ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து பார்த்து இது பண்ணால் இவ்வளோ நீட்ட பாம்பு 7 பாம்புங்க அவன் பிடிச்சான். கம்ப்ளீட்டாக அந்த இதெல்லாம் போட்டு அழிச்சிட்டு ஒரு ஆளை விட்டு அந்த செட்டி கிட்டி எல்லாம் வெட்டி எல்லாம் இது அங்கங்கே புதறி, இவ்வளோ பெரிய பெருச்சாடி புதறி அதெல்லாம் இது பண்ணால் 7 பாம்புங்க. 7 பாம்பு எடுத்து பிடிச்சி போட்டு பையில் உயிரோடு பிடிச்சிட்டான். அவன் ஆக்கி திரும்பிடுவானான். உயிரோடு பிடிச்சிக்கிட்டான். அவனுக்கு வந்து 300 ரூபா பணம் கொடுத்தேன். இது அப்படியே நான் அதை பார்க்காம விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, நிறைய குட்டி போட்டு வதறி எங்களை கடிச்சிருக்குங்க. எல்லாம் விஷமுள்ள கட்டுவிடியா பாம்பு. பாம்புன்னா எனக்கு சரியான பயங்க. வேறு எந்த பூச்சி புழுக்கும் எனக்கு பயமே இல்லை. பேய்க்கெலாம் கூட பயப்படவே மாட்டேன். பாம்புன்னா எனக்கு பயங்கர பயம். இதை உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துங்கிறதுனால தான் தினம் ஒரு தகவலை சொல்கிறேன். ஈவினிங் பிரேக் இதில் ஸ்நாக்ஸில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.